இந்த படத்த நீங்க பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா நினைப்பீங்க. இன்னுமாடா அந்த மாரிலாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். பட் அந்த படத்தோட ஓப்பனிங்ல அந்த டைரக்டர் போட்டாரு. "இன்னமும் இப்படியெல்லாம் நடக்குதா?" அப்படின்னு சொல்லி நீங்க என்கிட்ட கேட்டா, நான் கையோட கூட்டு போய் காட்டுவேன் அப்படின்னு. இப்படிக்கு ரா சரவணன் அந்த டைரக்டரோட பேரையே அந்த படத்துல போட்டிருப்பாரு. அதுக்கு தகுந்த மாரியே வந்து நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த உலகம் அப்படின்னு தாண்டி, இங்க வந்து ரிசர்வேஷன் தொகுதி அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா, அந்த ரிசர்வேஷன் தொகுதி எப்படி வரும்? அப்படிங்கிறத தாண்டி, அங்க இருக்கிற ஒவ்வொரு எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, ஒரு பஞ்சாயத்து தலைவரா இருந்தாலும் சரி, ஒரு ஒன்றிய தலைவரா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து இன்னொருத்தருக்கு கீழ தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் ஒர்க் பண்றாங்க. நம்மலாம் இந்த இது இல்லாம இருந்தா கூட பரவாயில்லையாட்ருக்குது அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பாங்க. அத வந்து இந்த படத்துல டீட்டெயிலா காட்டியிருக்காரு. அதுவும் சாதி, சாதி, சாதி அப்படிங்கிறது படம் ஃபுல்லா லாஸ்ட் வரைக்குமே வருது. பட் இருந்தாலும் இவரெல்லாம் பார்க்கும்போது, எனக்கு டைரக்டர் பத்தி சொன்னு தெரியல. பட் ரியல் சம்பவம் அப்படிங்கிறத கொண்டு வரணும்னு நெனச்சு பண்ணியிருக்காரு. அதுவுமே சக்சஸா தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது